நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஹபீபி திரைப்படம் பற்றி சில தினங்களாக சமூக வலைத்தளங்களில் பலர் அதை வாழ்த்தியும் வரவேற்றும் பல பதிவுகளை சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட சில இயக்கங்களை சார்ந்தவர்கள், அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள், அந்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய பல பேர் அந்த படம் நல்ல படம் என்று, அந்த திரைப்படம் பார்க்க வேண்டிய அவசியமான திரைப்படம் என்று பாராட்டி, அந்த படத்தை புகழ்ந்து பாராட்டி பேசி வருகிறார்கள். பாராட்டி பேசி வரக்கூடியவர்களில் முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள சில கட்சி இயக்கங்களை சார்ந்தவர்களும் அதை பாராட்டி வருகிறார்கள். அது பற்றிய சில தகவல்களை நம்முடைய மாணவர்கள் நம்மிடத்தில் கேட்டார்கள். நம்முடைய மாணவர்கள் என்றால் இஸ்லாத்தை தனது வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டு, பிற மதத்திலிருந்து சத்திய மார்க்கமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நம்மிடத்தில் மார்க்கம் படித்த நம்முடைய மாணவர்கள் சிலர் நம்மிடத்திலே கேள்வி எழுப்பினார்கள். என்ன கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னால், அதாவது இந்த ஹபீபி என்று ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகி இருக்கிறது, அந்த படத்தை புகழ்ந்து பாராட்டி சில முஸ்லீம்கள் பாராட்டுகிறார்கள். திரைத்துறையில் உள்ள முஸ்லீம் அல்லாதவர்களும் முஸ்லீம்களும் அந்த படத்தை பாராட்டுகிறார்கள். முஸ்லிம்களின் வாழ்வியலை பற்றி எடுக்கப்பட்ட ஒரு படம், முஸ்லிம்களை பற்றி தவறாகத்தான் எடுக்கப்பட்டது, முஸ்லிம்களின் உண்மையான கஷ்டத்தை எடுத்த ஒரு படம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே. இஸ்லாமிய அடிப்படையில் சினிமா இஸ்லாத்தில் தவறு, இஸ்லாத்தில் சினிமா என்பது கிடையாது, இஸ்லாத்தில் சினிமா என்பது தடுக்கப்பட்ட ஒரு தவறு என்று நீங்கள் எங்களுக்கு பாடம் நடத்தினீர்கள். ஆனால் அதையே சில பேர் ஆதரித்து பேட்டிலாம் கொடுக்குறாங்களே. அதில் குறிப்பாக அவங்க கேட்டது என்ன, நம்ம மாணவர்கள் நம்மள்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னு சொன்னால், பயான் பண்ணக்கூடிய ஒரு ஆள், ஒரு மார்க்கத்தை பற்றி, இஸ்லாத்தை பற்றி பயான் பண்ணக்கூடிய ஒருத்தன் இந்த படத்தை பாராட்டி இது ஒரு நல்ல படம், அவசியம் பார்க்க வேண்டிய படம்னு சொல்லி மார்க்கத்தை பேசக்கூடிய ஒரு சிலரும் இதை வரவேற்கிறாங்க. மார்க்கத்தை பேசக்கூடியவங்க கூட ஒரு வீடியோவில் இந்த படத்தை புகழ்ந்து பாராட்டி பேசியிருக்கான். அப்போ இதெல்லாம் சரியான்னு சொல்லி நம்ம மாணவர்கள் கேட்டாங்க. அப்போ ஒரு சில மார்க்கத்தை பேசக்கூடிய, தாவா செய்யக்கூடியவர்கள் யார் இதை பற்றி புகழ்ந்து பேசுனாங்க, ஆலிம்களா யார், தாயிகளா யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் மார்க்கத்தை பேசக்கூடியவங்களும் இதை பேசுனதாக, ஒரு மார்க்கத்தை பேசக்கூடிய ஒருத்தர் ஆலிமாக இருக்கக்கூடியவரோ அல்லது ஆலிம் அல்லாத தாயியாக இருக்கக்கூடியவரோ இந்த படத்தை பாராட்டி இதையெல்லாம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படின்னு சொன்னால், அவருக்கு மார்க்கத்தை பற்றிய சரியான புரிதல் இல்லைன்னு அர்த்தம். சினிமா என்பது என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சினிமாங்கிறது மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு பொழுதுபோக்கு அம்சம். அதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அதை இஸ்லாத்தை ஆதரிக்கிறது, அனுமதிக்கிறது இஸ்லாத்தில் கிடையாது. ஒருத்தர் சினிமா பார்க்குறான்னா அது அவனுடைய தனிப்பட்ட விஷயம். ஒரு தவறை ஒருத்தர் செய்கிறான்னு சொன்னால் அது அவனுடைய தனிப்பட்ட தவறு, அவனை அல்லா மன்னிக்கலாம், அதற்காக அவன் அல்லாட்ட மன்னிப்பு கேட்கலாம், அது அடுத்த விஷயம். அப்போ தவறுன்னு தெரிஞ்சு அதை பாருங்கள், இந்த மாதிரிலாம் நல்ல விஷயங்கள் எடுக்கப்பட்டிருக்கு, இதை பாருங்கன்னெலாம் சொல்கிறது மார்க்க அடிப்படையில் ஒரு தவறான விஷயம். அதாவது இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் எத்தனையோ சினிமா படங்கள் எடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்தியாவில் பிற மொழிகளில், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு உட்பட பிற மொழிகள்லையும் திரைப்படங்கள் எடுக்கப்பட்டு வருகிறது. பல பேர் சினிமா படம் எடுக்கிறாங்க. இதுவரைக்கும் பல வருடங்களாகவே 1990க்கு பிறகு நாம் இந்த சினிமாவை பற்றி ஒரு சிலர்கிட்ட கேட்டு, இணையதளங்களில் வந்த செய்திகள், பத்திரிகைகளில் வந்த செய்திகளை எல்லாம் படித்து நாம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், 90க்கு பிறகு வரக்கூடிய இந்திய திரைப்படங்கள், 92க்கு பிறகு எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் எல்லாத்துலேயுமே
முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக தான் காட்டி எடுத்திருக்காங்க. இன்னைக்கு இந்த ஹபீபிங்கிற திரைப்படம் முஸ்லிம்களை பாராட்டி எடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு. இன்னும் ஒரு திரைப்படத்தை பற்றி கூட சொன்னாங்க, சிறை அப்படின்னு ஒரு திரைப்படம். அதுக்கு முன்னாடி அயோத்தி அப்படிங்கிற பேரில் ஒரு திரைப்படம் கூட, இந்த அயோத்திங்கிற படத்துலையும் ஒரு தனிப்பட்ட முஸ்லீம் நபரை பாராட்டி எடுத்திருக்காங்க. அந்த சிறைங்கிற படத்துலையும் ஒரு முஸ்லீமை பாராட்டி எடுத்திருக்காங்க. இந்த படமும் முஸ்லீம்களுடைய வாழ்வியலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்தா மாற்றம் ஏற்படும், இஸ்லாத்து மேலே ஒரு நன்மதிப்பு ஏற்படும், முஸ்லீம்கள் மேலே ஒரு நன்மதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே முஸ்லீம்களை வெறுக்கக்கூடியவங்களா கிடையாது. எல்லா மாற்று மத சகோதரர்களும், இந்து சகோதரர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள் எல்லாம் முஸ்லீம்களோட நண்பர்களாக தான் இருக்கிறாங்க. முஸ்லீம்களை வெறுக்கக்கூடியவன் யார், முஸ்லீம்களை எதிர்க்கக்கூடியவன் யாருன்னு பார்த்தா சங் பரிவார் சிந்தனையில் உள்ள ஆர்எஸ்எஸ், பாஜக, இந்து முன்னணி போன்ற அந்த சங் பரிவார் இயக்கத்தை சார்ந்த ஆர்எஸ்எஸ் கும்பல்களை சார்ந்தவர்கள் தான் முஸ்லிம்களுக்கு விரோதிகளாக இருக்கிறார்கள், இஸ்லாத்துக்கு விரோதமாக இருக்கிறார்களே தவிர இங்கு இருக்கக்கூடிய, அதிலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய, கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் நாம் பார்த்த வரைக்கும் பொதுவான இந்த பாஜக, ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கத்தில் இல்லாத பொதுவான இந்து மக்கள் இருக்காங்களே, அவங்க யாரும் இஸ்லாத்துக்கு எதிரானவங்களும் கிடையாது, முஸ்லீம்களுக்கு எதிரானவங்களும் கிடையாது. எந்த முஸ்லீமும் எந்த மதத்துக்கு எதிரானவன் கிடையாது. ஒரு முஸ்லீம் தன்னுடைய மார்க்கத்தை நேசிக்க வேண்டும், தன்னுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், தன்னுடைய மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதுதான் ஒரு முஸ்லீம் மீது சுமத்தப்பட்ட கடமை. அப்ப இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட பாவங்களுக்கு எதிராகத்தான் ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. அப்ப இதை பார்த்து மாற்று மத மக்கள் இஸ்லாத்தை நேசிப்பாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்குருவாங்க, முஸ்லீம்களை நல்லா நினைப்பாங்கலாம் சொல்றது இருக்கிறது, அது ஒரு தவறான கருத்து. ஒரு சினிமா ஒரு மனிதனுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துமானா நிச்சயமாக ஏற்படுத்தாது. சினிமாவில் எடுக்கப்பட்டது கற்பனையாக எடுக்கப்படுறது. ஏன்னா எதை பற்றி எடுத்தாலும் உண்மை கதையாக இருந்தால் அந்த உண்மை கதைன்னு போட்டு தான் அவன் எடுக்கிறான். உண்மை கதையோடு சில விஷயத்தை சேர்த்து தான் அவன் எடுப்பான், முழு உண்மையும் எடுக்கிறது கிடையாது. கற்பனையாக இருந்தால் தெளிவாக சொல்லிடுவான், இது கற்பனை, யாரையும் குறித்து எடுக்கிறது இல்லை, இந்த கதையில் வரக்கூடிய சம்பவங்கள், கதாபாத்திரங்கள் எல்லாம் கற்பனையாக எழுதப்பட்டது, எடுக்கப்பட்டதுன்னு தெளிவாக சொல்லிடுவான். அப்போ சொல்லி தான் அவன் எடுக்கிறான். அப்போ அதை பார்க்கும்போது நம்மளை தவறாக படம் எடுத்தா தவறாக நினைக்கிற மக்களும் இருப்பாங்க, தவறாக நினைக்காத மக்களும் இருப்பாங்க. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துறது இறைவன் மாற்றத்தை ஏற்படுத்துறானா அல்லது சினிமா ஏற்படுத்துதா? சினிமா யாருக்கும் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தினது கிடையாது. சினிமாவில் நடிக்கிற நடிகர்களுக்கு பின்னாடி கூட்டம் இருக்கும், அவன் சொல்றத உண்மைன்னு நம்புவாங்க, நடிகர்கள் பேச்ச கேட்பாங்க. ஆனால் ஒரு சினிமா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமான்னு சொன்னால் ஏற்படுத்தாது. எத்தனையோ படங்கள் தீமையை தடுக்கிற மாதிரி, தப்புகளை தடுக்கிற மாதிரி பல படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்து தப்பு செய்யறதை விட்டுட்டானா? இன்னும் சொல்ல போனா இந்த சினிமா படங்கள் எல்லாம் தீமையை வளர்க்குதா நன்மையை வளர்க்குதான்னு பார்த்தா நன்மையை வளர்க்கிறது மிக மிக குறைவு. சினிமா தீமையை தான் வளர்க்குது. புகைப்பிடிக்கிறது மாதிரி, மது அருந்துற மாதிரி, கொலை செய்கிற மாதிரி, கொள்ளையடிக்கிற மாதிரி விஷயங்கள் தான் சினிமா படங்கள்ல காட்டப்படுது. அப்படி திரைப்படங்கள் தான் இன்னைக்கு பெரும்பாலும் வருது. அப்போ அந்த திரைப்படங்கள் நமக்கு மனிதர்களுக்கு எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. கடந்த பல வருஷமாகவே முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக காட்டுவான். காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களை தீவிரவாதிகளாகவும் தேசப்பற்று இல்லாதவங்களாகவும் காஷ்மீர் முஸ்லீம்கள் தேசத்துக்கே விரோதிகளாகத்தான் காட்டி படமே எடுப்பாங்க. அதே நேரத்தில் காஷ்மீர் மக்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள், அந்த காஷ்மீரிகளான முஸ்லிம்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள், அவர்கள் சந்திக்கிற அடக்குமுறைகள், அவர்கள் சந்திக்கிற பாதிப்புகளை பற்றி அவனால் படம் எடுப்பானா? யாரும் எடுக்க மாட்டான். உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். சினிமாவில் 1998 கோயம்புத்தூரில் குண்டுவெடிப்பு நடந்துச்சு. அந்த குண்டுவெடிப்பு என்பது இஸ்லாத்துல அந்த குண்டுவெடிப்பு நடத்தினது ஒரு தவறான செயல். அதை இஸ்லாத்தில் அந்த காரியம், அது மாதிரி ஒரு காரியம் செய்யக்கூடாது. அதை செய்கிறவங்களை முஸ்லீம்கள் யாரும் ஆதரிக்கலை, அந்த செயலை எல்லா முஸ்லீம்களும் கண்டிச்சாங்க. அப்போ மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் குண்டு வச்சது, அது மார்க்கத்துக்கு விரோதமான ஒரு செயல். அந்த குண்டு வெடிப்பு நடத்தப்பட்டுச்சு 98 பிப்ரவரி 14 கோயம்புத்தூரில் குண்டு வெடிப்பு நடந்துச்சு.
அந்த குண்டுவெடிப்பை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த முஸ்லீம்களும் ஆதரிக்கல, எல்லா முஸ்லீம்களும் கண்டிச்சாங்க, அதை தவறுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அந்த குண்டுவெடிப்பை பற்றி, கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பை பற்றி எத்தனையோ படங்கள் தமிழகத்தில் எடுக்கப்பட்டுருச்சு. அந்த குண்டுவெடிப்புக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்கள் உதவி செஞ்ச மாதிரி, அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இவங்கெல்லாம் குண்டு வச்சாங்கங்கிற மாதிரி எத்தனையோ படங்களை கற்பனையாக எடுத்துட்டாங்க. நாம் கேள்விப்பட்டது. இந்த குண்டு வெடிப்பை வச்சு, கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பை வச்சு எத்தனையோ தமிழ் படங்கள் வந்திருக்குன்னு சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கோம். பிறமொழி படங்களும் வந்திருக்கு கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பை வச்சு. ஆனால் அந்த குண்டு வெடிப்புக்கு முன்னாடி 19 முஸ்லீம்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டாங்களே. கோயம்புத்தூரில் முஸ்லீம்கள் சொத்துக்கள் காவல்துறையில் உள்ள ஒரு சில பேர்களாலும், இந்து முன்னணி RSSல உள்ள பல பேர்களாலும் முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் 100 கோடிக்கு மேலே சூறையாடப்பட்டுச்சு. முஸ்லீம்களுடைய கடைகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டுச்சு. 19 முஸ்லீம்களை காவல்துறையில் ஒரு சில பேரும் சேர்ந்து, கோயம்புத்தூரில் உள்ள ஒரு சில காவலர்களும் RSSகாரர்களும் சேர்ந்து 19 முஸ்லீம்களை கொண்டாங்க. அதை பற்றி அவனாவது படம் எடுத்திருக்கானா? இந்த கோயம்புத்தூரில் குண்டு வெடிச்சது எல்லாருக்கும் தெரியும். ஏன் குண்டு வெடிச்சதுன்னு நிறைய பேத்துக்கு தெரியாது. குண்டு வெடிப்பு, குண்டு வைக்கிற அளவுக்கு சில பேருடைய மனநிலை மாறினதுக்கு என்ன காரணம், ஏன் இவங்க இதை செஞ்சாங்கங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த 19 பேர் கொல்லப்பட்டதுக்கு நீதி கிடைக்கல. விரக்தியில் அவங்க அந்த காரியத்தை செஞ்சாங்க. அப்போ குண்டு வெடிப்பை வச்சு பல படங்கள் எடுத்தாங்க. 19 பேர் கொல்லப்பட்டதை பற்றி எவனும் படமும் எடுக்கல, அதை எவனும் பேசுறது கிடையாது. நம்ம மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி குஜராத் கலவரத்தை பற்றி படம் எடுக்க முடியுமா யாருனாலையாவது? குஜராத் மாநிலத்தில் 2002ஆம் ஆண்டு சபர்மதி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ரயில் கொளுத்தப்படுது. அதில் 55 சன்னியாசிகள் படுகொலை செய்யப்படுறாங்க. அதை கொளுத்துனது யாருன்னு தெரியாது. கோதுராங்கிற ஒரு இடத்துல கொளுத்தப்படுது. கோதுராங்கிற ஊர் முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக வாழக்கூடிய ஒரு ஊர். அதை தொடர்ந்து நடத்தப்பட்ட கலவரத்தில் 2000 முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. குஜராத் கலவரம் அது கலவரம் கிடையாது, முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக, குஜராத் மாநிலத்தில் உள்ள முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட இனப்படுகொலை. அதை பற்றி அவனா படம் எடுத்திருக்கானா? எடுத்தது கிடையாது. எடுத்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகாது. அப்போ இஸ்லாத்துக்கு ஆதரவாக எடுக்கிறாங்க, முஸ்லீம்களை உயர்த்தி எடுக்கிறாங்க, முஸ்லீம்களை மதித்து எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அது எல்லாமே பணம் சம்பாதிக்கணும், சினிமாவில் புதுசாக ஒன்றை காட்டணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் எடுக்கப்படுதே தவிர, இஸ்லாத்து மேலே உள்ள பற்றுதல்னாலேயோ முஸ்லீம்கள் மீது உள்ள பற்றுதலாலேயோ எடுக்கப்படுறது கிடையாது. நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னு சொன்னால், இந்த படம் எடுக்கிறவங்களுக்கு கதையே கிடைக்கல. புதுசாக எதையாவது எடுத்து ரீச் ஆகணும், அது மூலமாக சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்துக்காக தான் படமே தயாரிக்கிறாங்க, எடுக்கிறாங்க. அதுக்காகத்தான் முஸ்லீம்களுடைய வாழ்வியல் காட்டப்படுது. முஸ்லீம்கள் வாழ்வியலை பற்றி படம் எடுத்துட்டா எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்குவாங்களா? ஒரு மனுஷன் இஸ்லாத்தை வெறுக்கிறவன் இப்போ இந்த ஹபீபி படத்தை பார்த்து எத்தனை RSS இயக்கத்திலேருந்து விலகினா? இந்த ஹபீபி படத்தை பார்த்து எத்தனை பாஜகவில் உள்ளவன் முஸ்லீம்களுக்கு நான் இனிமே எதிரி இல்லை, இந்த படத்தை பார்த்து நான் மாறிட்டேன்னு சொன்னான்? அந்த நமக்கு எவன் எதிரியா இருக்கானோ அவனுக்கு மாற்றம் ஏற்படாது. அல்லாஹ் தான் மாற்றத்தை கொடுக்கக்கூடியவன். ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட முறையில் மாற்றம் ஏற்படுதுன்னா அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். சினிமா படம் கொடுக்காது. அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்றதை கேட்குறோம். இந்த மாதிரி படங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும், மனநிலையில் மாற்றத்தை உண்டாக்குங்கிறாங்க. இது இஸ்லாமிய அடிப்படை கொள்கைக்கு எதிரானது. ஒவ்வொரு மனிதனின் உள்ளமும் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு நடுவில் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் அவன் தான் உள்ளங்களை புரட்டக்கூடியவன். அப்போ ஒரு மனிதனுக்கு அவனுடைய உள்ளத்தில் மாற்றத்தை கொடுக்குறவன் அல்லாஹ். சினிமா படங்கள் கொடுக்காது. அதே மாதிரி நாம் பண்ணுற பயான்கள் அல்லாஹ் நாடுனாதான் மாற்றத்தை ஏற்படுத்தும். 100 பேருக்கு நாம் பயான் பண்ணுறோம், 100 பேரும் திருந்திடுவாங்களா? அல்லாஹ் யாருக்கு திருந்தனும் நாடுறானோ அவன் தான் திருந்துவான். அப்போ மனிதனுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துறான்னு சொன்னால் நம்ம பண்ணுற தாவானால மாற்றம் ஏற்படாது. தெரிஞ்சுக்கிடுவாங்க, இந்த சினிமா படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்கன்னு சொல்லி அது உண்மை. ஒரு தெரியாத விஷயத்த அதாவது தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி ஒரு சினிமாக்காரன் படம் எடுக்கிறானா அதை மக்கள் தெரிஞ்சுக்கிடுவாங்களே தவிர தெரிஞ்சுக்கிட்டவன் மாற மாட்டான். மாறணும்னா அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் தான் மாற முடியும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் மாறாது. அப்போ ஒரு படத்தை பார்த்துட்டு எல்லாம் மாறிடுவாங்க, திருந்திடுவாங்க, முஸ்லீம்கள் மீது உள்ள அந்த கரையெல்லாம் போயிடும். எத்தனை படத்தில் முஸ்லீம் தீவிரவாதின்னு சொன்னாங்க. இந்த பாம் பிளாஸ்ட் நடந்த சமயத்தில் தமிழக சட்டமன்றத்தில் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி முஸ்லீம் தீவிரவாதிகள் என்றே சொன்னாங்க. பகிரங்கமாக சொன்னாங்க முஸ்லீம் தீவிரவாதிகள். அந்த கரை போயிருமா? இத்தனை வருடமா முஸ்லீம் தீவிரவாதிகள் என்று எங்கள் மீது சுமத்தப்பட்ட கரைகள் எங்களை இன்னைக்கு வரைக்கும் பொது இடத்துல தவறாக தான் பார்க்குறாங்க.
தாடி வச்ச தொப்பி போட்ட ஒரு பாயை பார்த்தா, ஒரு முஸ்லீமை பார்த்தா தவறாத்தானே பார்க்குறாங்க. ட்ரெயினில் போனாலும் பேருந்தில் போனாலும் பொது இடத்துல ஒரு பாய் வந்து நின்றாலே அவனை ஒரு வித்தியாசமாக தானே பார்க்குறாங்க. அந்த வித்தியாசமாக பார்க்கக்கூடிய மனநிலை மக்களுக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் மீடியாக்கள் சினிமாவும் தான் காரணம். அப்போ இந்த மாதிரி ஹபீபி மாதிரி, சிறை மாதிரி, என்னமோ அந்த அயோத்தி இந்த மாதிரி படங்களை எடுத்தாப்புல ஆர்எஸ்எஸ்காரங்க எதுக்காம விட்டுருவாங்களா? இதெல்லாம் மாற்றம் கிடையாது. ஒரு படம் எடுத்து அந்த படத்தை பார்த்து ஒரு மனுஷன் திருந்துறாங்கிறது பொய். அதை ஆதரித்து ஒரு பயான் பண்ணுறவன் பேசுகிறான்னு சொன்னால் அது வந்து ஒரு முட்டாள்தனம்னு தான் அர்த்தம். மார்க்கத்தை அவன் சரியாக புரிஞ்சுக்கிறலன்னு அர்த்தம். அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல மூமின்களை பற்றி சொல்லும்போது ஒரு உண்மையை சொல்லுகிறான். மூமின்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், இன்னும் அவர்கள் வீணானவற்றை விட்டு விலகி இருப்பார்கள். மூமின்களுடைய பண்பு என்ன? வீணான, மூமின்களுக்கு இருக்கக்கூடிய சில பண்புகள்ல ஒரு பண்பு வீணானவற்றை விட்டு அவர்கள் விலகி இருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ அந்த சினிமா வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும், சினிமா பாருங்கன்னு சொல்றது, ஒருத்தன் தனிப்பட்ட முறையில் பார்க்குறானா அது அவனுடைய விஷயம். அதை வந்து பகிரங்கமாக திரைத்துறையில் உள்ளவங்க அந்த படத்தை பாராட்டுறாங்க, அவங்க பார்க்க சொல்கிறாங்கன்னா அது அவங்க தொழில், அவங்க அந்த ஃபீல்டில் இருக்காங்க, பார்க்க சொல்கிறாங்க, பாராட்டுறாங்க, அது தனி. ஒரு பொதுவான யூடியூபர்ஸ் சமூக வலைத்தளத்தில் கருத்து சொல்கிறவன் அதை பாராட்டுறான்னா அது தனி. அவனுக்கு இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அல்லாவின் மீது ஈமான் கொண்டு 5 நேரம் தொழக்கூடிய, ஆகிரத்தின் மீது ஈமான் கொண்ட மூமின்கள், இஸ்லாத்தை பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய தாயிகள், ஆலிம்கள் இதை பார்க்க சொல்லி சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க மார்க்கத்தை சரியாக புரியலைன்னு அர்த்தம். இந்த சினிமாங்கிறது மனுஷன் கண்டுபிடிச்ச பொழுதுபோக்குக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று. அதில் நம்மளை தப்பாக எடுத்து காட்டி அதில் பல லட்சம் பல கோடி சம்பாதிச்சாங்க. நம்மளை தப்பான கண்ணோட்டத்தை நம்மளை பற்றி கொண்டு வந்தாங்க. ஆனால் நமக்கு இழைக்கப்படுற அநீதியை பற்றி எவனும் படம் எடுக்க மாட்டான். அப்படியே எடுத்தா கூட அந்த படம் ரிலீஸ் ஆகாது. இன்னைக்கு எல்லா துறையும் எப்படி பாஜக கண்ட்ரோலில், மதவாத கும்பல்கள் கண்ட்ரோலில் இருக்கோ அதே மாதிரி சினி ஃபீல்டும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கு. சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்கு. கோயம்புத்தூர் கலவரத்தை பற்றி, கோயம்புத்தூரில் 19 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டதை பற்றி, குஜராத்தில் 2000 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டதை பற்றி, மும்பையில் நடந்த அந்த முஸ்லீம் இன படுகொலையை பற்றி, இதுவரைக்கும் நாடு விடுதலை அடைஞ்சதுல இருந்து இந்த 75 ஆண்டு காலம் இந்திய வரலாறை எடுத்து பார்த்தா முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. காஷ்மீரில் அதிகமான பாதிப்புகளை காஷ்மீரிகள் சந்திச்சிருக்காங்க. அதை பற்றி படம் எவனும் எடுக்க மாட்டான். அப்படியே எடுத்தா கூட சென்சார் போர்டு அதை வெளியிட அனுமதிக்காது. ஹிந்த் ரஜப்னு ஒரு படத்தை ஒருத்தவங்க எடுத்தாங்களே, அதை இந்தியாவில் திரையிட அனுமதிச்சாங்களா? ஹிந்த் ரஜப்புங்கிறது ஹாலிவுட் படம், அதுக்கு இந்தியாவுக்கு சம்மந்தம் கிடையாது. பலஸ்தீனில் நடந்த ஒரு சிறுமிக்கு நடந்த அந்த அநீதியை பற்றின படம், அதை இந்தியாவில் திரையிடுறதுக்கு சென்சார் போர்டு அனுமதிக்கலை. என்ன காரணம் சொன்னால் இஸ்ரேல் கவர்மெண்ட்டை பற்றி தப்பாக எடுக்கப்பட்டிருக்கு, அதை நாங்கள் இந்திய அரசு அதை அனுமதிக்காதுன்னு சொல்லி மறுத்தாங்க. இதான் நிலைமை. அப்போ நமக்கு இழைக்கப்படுற அநீதியை பற்றி ஒருத்தன் படம் எடுத்தான்னு சொன்னால் அது மேக்சிமம் வராது. 1-2 வேணா வரும் சந்தர்ப்ப சூழ்நிலையில். ஆனால் பெரும்பாலும் எதையுமே ஓப்பனாக சொல்லி எடுக்க முடியாது. அவ்வளோ அநீதிக்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கோம். இந்தியாவில் முஸ்லீம் சமூகம் ஆளாக்கப்பட்டிருக்கு. அப்போ இஸ்லாத்தை ஒருவருக்கு சொல்வதன் மூலமாகத்தான் மாற்றம் ஏற்படும். அல்லாஹ் நாடினால் ஒரு படத்தை பார்த்துலாம் மாற்றம்லாம் வராது. படத்தை பாருங்கன்னு சொல்கிறது, படத்துக்கு விளம்பரம் பண்ணுறது ஒரு தவறான அணுகுமுறை, தவறான நடவடிக்கை. அந்த துறையில் உள்ளவன், பொதுவாக உள்ளவன், முஸ்லீம் அல்லாதவங்க அந்த படத்தை பாராட்டுறாங்கன்னா அது வேற. ஒரு இஸ்லாத்தை பேசக்கூடியவர்கள் இதை பாராட்டுறாங்கன்னு சொன்னால், இந்த படத்தை பாருங்கன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க மார்க்கத்தை புரியாமல் இருக்காங்கன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் அவர்களுக்கு தர வேண்டும். இப்படி சினிமாவை ஆதரிப்பது தவறான ஒரு செயல் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாத்தை ஆதரித்து என்ன படம் எடுத்தாலும், முஸ்லீம்களை ஆதரித்து என்ன படம் எடுத்தாலும் அது பொதுவாக உள்ள மக்கள் முஸ்லீம்களை நல்லா தான் புரிஞ்சிருக்காங்க, தப்பாக புரியறதில்ல. முஸ்லீமை தப்பாகவும் இஸ்லாத்தை தப்பாகவும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கானே அவன் காலம் முழுக்க தப்பாக தான் புரிஞ்சுக்குவான். அல்லாஹ் அவனுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தாத வரைக்கும் அவனுக்குள்ள மாற்றம் ஏற்படாது. இந்த சினிமா படத்தை எடுத்து அது மூலமாக மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் ஒரு மாற்றம் கிடையாது. 2 தினங்களுக்கு முன்பு சமூக வலைத்தளத்தில் வந்த ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், அமெரிக்கா சிறைச்சாலையில் 4 லட்சம் கைதிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. 4 லட்சம் கைதிகள். அந்த கைதிகள்லாம் யாருன்னு பார்த்தா பெரிய பெரிய அஃபென்ஸில் சம்மந்தப்பட்டவங்க, பெரிய பெரிய குற்றத்தை செஞ்சவங்க, போதை மருந்து கடத்தல், ரேப்பு,
மர்டர் போன்ற பலவிதமான குற்றத்தை செஞ்சு கடுமையான தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டு அவங்க சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அமெரிக்காவில் உள்ள மொத்த ஜனத்தொகையில் முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை 1% தான் சொல்லப்படுது. ஆனால் சிறையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கக்கூடிய மக்கள், ஏற்கனவே அமெரிக்கா நாட்டில் நிறைய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிற நாடுகளில் அமெரிக்கா தான் முதலிடத்தில் இருப்பதா நமக்கு பல வருஷமாக தகவல் கிடைக்குது. சிறை கைதிகளுக்குள்ள இஸ்லாம் போய் அவங்க குரானை படிக்க ஆரம்பித்து இஸ்லாத்தை தெரிஞ்சுக்க ஆர்வப்பட்டு, ஏன்னா சிறையில் இருக்கக்கூடியவன் மன அழுத்தத்தில் இருப்பான், மன கவலையில் இருப்பான், விரக்தியில் இருப்பான். அந்த விரக்தியில் இருக்கக்கூடிய, மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய, கவலையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு சரியான மருந்து எதுன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய மார்க்கமான இஸ்லாம். அப்போ சிறையில் இருக்கக்கூடிய கொடூரமான குற்ற செயல்களை செஞ்ச கைதிகள் குரானை படித்து, இஸ்லாமிய புத்தகங்களை படித்து 4 லட்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றிருக்காங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அமெரிக்கா சிறைச்சாலையில் 4 லட்சம் கைதிகள் இஸ்லாத்தை ஏற்றிருக்காங்க. இதுதான் மாற்றம். அப்போ குரானை படித்து இஸ்லாத்துக்கு வர்றாம்பார், இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிட்டு இஸ்லாத்துக்கு வர்றாம்பார், மனக்கவலையில் விரக்தியில் இஸ்லாம்னா என்னன்னு கேட்டு அதை படித்து அதை கேள்விப்பட்டு வராம்பார். அதான் மாற்றம், அல்லாஹ் கொடுத்த மாற்றம். இந்த சினிமாலாம் மாற்றத்தை ஏற்படுத்தாது. அப்போ சினிமாவை ஆதரிப்பது, சினிமாவை போய் பாருங்கன்னு சொல்கிறது, மார்க்கம் தெரியாத மக்கள் சொல்கிறாங்கன்னா அது வேற. மார்க்கத்தை தெரிஞ்சவன், மார்க்கத்தை பேசுகிறவன் அதை சொல்கிறான்னு சொன்னால் அவன் புரியாமல் இருக்கான். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை எப்படி சஹாபாக்கள் புரிந்தார்களோ அது போன்று புரியக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.